கடந்த வாரத்திலும் கூட நாம தேவன் மனிதனை ஏன் படைத்தார் என்பதையும், அப்புறம் ஏன் முதலில் ஆணை படைத்தார் அப்படிங்கிறதையும் நாம் என்ன செஞ்சிட்டோம், நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். குடும்பத்தை குறித்து இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சின்னாபின்னமாகி சீரழிந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கணவன மனைவியும் சுத்தரும் மனைவிய கணவனும் எதிராளியாகவும் போட்டியாளராகவும் பொறாமை உள்ளவர்களாகவும் நினைத்து கொண்டு உலகத்திலே அதிகமான டைவர்ஸுகள், விவாகரத்துகள் எப்பயும் இல்லாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கு. அதை விட மிகவும் வருந்த தக்க காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள் சுத்தரும் என்ன செய்யறாங்கன்னா, அவர்களும் நிறைய விவாகரத்துகளை செய்கிறார்கள். இயேசுவை அறிந்திருந்தும் என்ன செய்யறாங்க, சுத்தரும் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு வசனம் இருக்குது பைபிள்ல. மல்கியாவில் தள்ளி விடுதலை நான் என்ன செய்கிறேன், வெறுக்கிறேன். அப்ப விவாகரத்து பண்ணுகிறத நான் என்ன செய்யறேன், வெறுக்கிறேன். கணவன் மனைவி பிரிகிறதை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், கணவனும் மனைவியுமா இருக்கிறதே நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. குடும்பமா இருக்கிறதை மாத்திரமே நான் விரும்புகிறேன். அதுதான் தேவனுடைய திட்டம். இதற்கு அடிப்படை சத்தியங்கள் நமக்கு தெரியறதில்ல. கையில பைபிள் இருக்குது, ஆனா சத்தியம் தெரியல, அதனுடைய அர்த்தங்களும் ஆழங்களும் தெரியல. ஆதாமை ஏன் முதல்ல படைச்சார்னு போன வாரத்தில் ஒரு சில காரியங்களை பார்த்தோம். முதலில் என்று சொன்னா நாம நினைக்கிறது என்ன, முதல்ல சொன்ன நான் தான் முதல்ல, நான் தான் ஆம்பளை, நான் தான் குடும்பத்துல பெரியவன், நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முதல்ல படைத்தவர்கள், முதலில் படைக்கப்பட்டவர் பெரிய பிள்ளை, மூத்த பிள்ளை பெரியது அப்படின்னு நம்ம மதிப்பிடுவோம். நம்ம கணக்குப்படி அவர் படைக்கவில்லை. ஆதாமை படைத்ததுக்கு முதலில் உருவாக்குறது ஒரு நோக்கம் உண்டு. எல்லாத்தையும் முதல்ல படைச்சாரா, படைச்சிட்டு அப்புறம் ஆதாமை படைத்தார். ஆதாம முதல்ல படைச்சிட்டு அப்புறம் தான் ஏவாளை படைத்தார். அதற்கும் நோக்கம் உண்டு. முதலில் படைக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் என்ன, நம்ம நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இது மெயினா ஆண்களுக்கும் தெரியணும், பெண்களுக்கும் தெரியணும். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், முதலில் படைக்கப்பட்டவன் பெரியவன் அல்ல. இயேசுநாதர் சபையில் அன்பு கூர்ந்தார். எபேசியர் 5:25 சொல்லுது, புருஷரே தங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தது போல நாம் என்ன செய்யணும், அன்பு கூறணும் சொல்லிட்டாரு. முதல்ல ஏன் படைச்சாராம் அப்படின்னா, முதல்ல அன்பு கூறணும். கடந்த வாரத்தில் பார்த்தோம், முதல்ல அன்பு கூறு, முதல்ல உங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடு, முதல்ல உங்களை கவனி, முதல்ல உங்களுக்கு நன்மைகளை செய், முதல்ல உங்களை பராமரி, உனக்கு பசிச்சா முதல்ல அவங்களை சோறு சாப்பிட சொல்லிடு. சோத்திரம். இந்த ஐடியா நல்லா இருக்குதா? ஆமா பாஸ்டர், விச பரீட்சையிலிருந்து நான் தப்பிச்சிடலாருக்கு நல்ல ஒரு ஐடியா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டாரு, இன்னைக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, முதல்ல நீ அப்படின்னு ஆண்டவர் சோத்திரம் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு. எங்களை முதலில் படைச்சிருந்தாலும் அன்பு கூறுறதுலையும் பராமரிக்கிறதுலையும் பாதுகாக்கிறதுலையும் போஷிக்கிறதுலையும் உடுத்துறதுலையும் கொடுக்கறதுலையும் ஃபர்ஸ்ட் நாங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு புதுசா வச்ச சாம்பார் ரசத்தை வச்சிருக்கிற புது வெரைட்டிய முதல்ல நீ அப்படி போய் என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா சொல்லுங்களேன். சாப்பிட்டு முடிச்சு எதுவும் மயக்கம் கலக்கம் வருதான்னு பார்த்துட்டு சோத்திரம் ஒன்றும் ஆகலை, அப்போ நல்லா தான் இருக்குதுன்னு முடிவு எடுத்துக்கோங்க. சோத்திரம். நீங்க நினைக்கலாம், ஏன்னா ஏங்க முதல்ல அப்படின்னா, ஏவாள் போய் முதல்ல பழத்தை எது சாப்பிட்டுச்சு, ஏவாள் அம்மா தான் போய் சாப்பிட்டுச்சு, ஆதாம் சாப்பிடல. ஏன்னா முன்னுரிமை யாரு கொடுக்கணுமா, முதல்ல படைக்கப்பட்டிருந்தாலும் நான் முதல்ல உருவாக்கப்பட்டிருந்தாலும் எனக்கு எல்லாமே யாரு முதல்ல, ஆண்டவருக்கு. ஆண்டவர் காரியத்தில் இல்லாம குடும்பத்துல சொல்லுகிறேன், எல்லாத்திலும் முதல்ல அவர் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குடும்பத்துல முதலிடம் யாருக்கு, கணவன் முதலாவது அன்பு கூறுகிறது, பராமரிக்கிறது, கொடுக்கிறது, நேசிக்கிறது, பாராட்டுகிறது, புகழ்கிறது, கனப்படுத்துகிறது, மரியாதை கொடுக்கிறது. என்ன செய்யணும், முன்னுரிமை பெண்ணுக்கு கொடு, உன் மனைவிக்கு கொடு, உன் துணைக்கு கொடு. அல்லேலூயா. அப்போ அதனாலதான் ஏவாள் அம்மா போய் முதல்ல போய் சாப்பிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அக்கா இதுதான் உண்மை நினைச்சக்கூடாது. முதல்ல போய் சாப்பிடு, ஏமா எல்லாமே உனக்கு தாங்க முன்னுரிமை அப்படின்னு சொல்லி முன்னுரிமை கொடுத்து அந்த அம்மா முதல்ல பழத்தை சாப்பிட்டுச்சா என்னன்னு தெரியல. நம்ம ஆளுங்க என்ன பிரசங்கம் பண்ற ஒரு சில நேரம் யோசிக்கிறேன், என்ன யோசிக்கிறேன்னா, ஏவாள் சாப்பிட்டு பார்க்கட்டும், செத்துக்கிட்டு போயிடுச்சு, நம்ம எஸ்கேப்பா என்ன செஞ்சிடலாம், ஓடிடலாம். ஆண்டவரே நீ படைத்த சிறி சாப்பிட்டு செத்து போயிருச்சு, நான் இப்ப அனாதி ஆகிட்டு, எனக்கு என்ன செய்யுங்க, இன்னொரு துணை என்ன செய்யுங்க, என் சொல்லு பேச்சு கேட்கிற மாதிரி உங்க சித்தம் செய்யற மாதிரி ஒரு துணையை கொடுங்க அப்படின்னு கூட நினைச்சிட்டு ஏவாளை விட்டாலும் விட்டுக்கலாம்னு ஒரு சிலர் நினைக்கலாம்.
அது அப்படியெல்லாம் தெரியல, ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லையா சொல்லுங்களேன். சாப்பிட்டுட்டு கிருகிருப்பு வரல, மயக்க வரல, வாந்தி வரல, உனக்கு என்ன ஆகல, அப்ப சாகலையா? அப்ப ஒன்னும் சரி, இந்த பழம் நல்ல பழம் தான். அப்ப அந்த பாம்பு சொன்ன மாதிரியே கண்ணு திறந்து தேவனா கடவுளா ஆண்டவரா மாறிடுவோம். அப்ப கூட நான் சாப்பிட்றேன். அப்படி சாப்பிட்டாலும் ஒரு சிலர் பிரசங்கம் பண்ணலாம். அப்படி அல்ல. ஆதாம் சுயநலம் இல்லாத அன்புடையவனாய் இருந்தான். சுயநலம்னா சம்பளம் வாங்கணும், எனக்கு செருப்பு பிஞ்சு போச்சு, பெல்ட் மாற்ற வேண்டியது இருக்கு, பேண்ட் ஷர்ட் எடுக்க வேண்டியது இருக்குது, அப்புறம் வண்டி கொஞ்சம் ரிப்பேர் மக்கேர் பண்ணுது, முதலாவது சம்பளத்தை வாங்கிட்டு போய் என்ன செஞ்சிடலாம், வண்டியை ஒர்க் ஷாப்ல போய் கொஞ்சம் என்ன சர்வீஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன செஞ்சிடலாம், போயிடலாம், இன்னைக்கு லேட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா வீட்டில் போய் காசை கொடுத்துட்டு என்ன செய்யாது, கைக்கு வராது. இது ரொம்ப முக்கியமாக்கும். ஓடுற வரைக்கும் ஓடட்டும், செருப்பு முழுசா பிஞ்சு போகிற வரைக்கும் இருக்கட்டும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை, நல்லா தான் இருக்க ட்ரெஸ் அப்படி சொல்லிடுவாங்க, வீட்டம்மா சொல்லிரும். அதனால முதலாவது பதிக்கிறோம். ஒரு சில பர்ஸை எடுத்து எங்க பதுக்கணுமோ அங்க பதிக்கிடுவாங்க. ஒரு சில நேரம் அந்த கடையிலேயே அங்கேயே போய் நின்று வாங்குறத வாங்கிட்டு அப்புறம் சம்பளத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க. இவ்வளவுதானா? அது என்ன செய்யறது, செருப்பு பிஞ்சு போயிருந்துச்சா ஒரு மாதிரி எல்லாம் என்னை பாக்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருந்துச்சு, வேலையை எதை போயிட்டு வந்துட்டேன். உன் கையில் வந்து கொடுத்தா முதல்ல போய் செருப்படுங்கன்னா சொல்லுவேன், எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லாமே அழைச்சிட்டேன். சோதரம் இப்படி எல்லாம் என்ன கதை விடுற ஆள்களும் இருக்கிறோம். ஆண்கள் சம்பளம் வாங்கணும்னு முதல் காரியமா கடவுளுடைய காரியத்துக்கு முதல் சம்பளம் வாங்கணும்னே கர்த்தருக்குரியதை எடுத்து வச்சுட்டு அடுத்த காரியமா அவங்க மனைவிக்கு, அப்புறம் உங்க பிள்ளைக்குரியது, குடும்பத்துக்குரியதுன்னு என்ன செய்யணுமா, முதன்மைப்படுத்த வேண்டும் மனைவியை. அல்லேலூயா. நான் முதல்ல தான், ஆனா நான் உனக்கு முதல்ல இடம் கொடுக்குறேன், உன்னை முக்கியத்துவப்படுத்துகிறேன் அப்படின்னு கொடுக்க வேண்டும், அப்படின்னு பராமரிக்க வேண்டும். ஒரு சில குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அந்த குடும்பங்களை பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டது ஒன்று, நான் பார்த்ததை விட கேள்விப்பட்டது. ஒரு வீட்டில் 10 பேர் பிள்ளைகள், கணவன் மனைவி எல்லாம் சேர்த்து 10 பேராம். அவர் டெய்லி என்ன செய்வாராம், 100 கிராம் மட்டன் வாங்குவாராம். எவ்வளவு கிராம்? 100 கிராம் மட்டன் வாங்கிடுவார். மட்டன் வாங்கி முதல்ல என்ன செய்வார்னா, அந்த அவருக்கு மட்டும் வறுத்து பொறிச்சு அந்த அம்மா கொடுக்குமா. 365 நாள் அப்படியே சாப்பிடுவாராம், அவருக்கு மட்டும் மட்டன். ஏன்னா நான் யார் குடும்பத்து தலைவன், நான் யார் பெரிய ஆள், அதனால எனக்கு மட்டன். அப்படி சாப்பிட்றவங்களும் உண்டு. வருஷத்துக்கு 365 பிள்ளைகளுக்கு சாம்பார் ரசம் தான், மனைவிக்கு சாம்பார் ரசம் தான். இவர் அப்படி சைவம் இந்த அசைவம் இல்லாமல் அவரால் என்ன செய்ய முடியாதான், சாப்பிட முடியாதான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி சாப்பிட்றவர்களும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் புருஷனும் கிடையாது, இவர் ஒரு ஆண்களும் குடும்ப தலைவனும் கிடையாது, சுயநலவாதி, போஜன பிரியன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக ஆணை படைக்கல, அதற்காக உள்ள குடும்ப தலைவனா படைக்கல. முதல்ல இயேசுநாதர் தம்மை ஒப்பு கொடுத்தார் இருக்குது. என்ன செஞ்சாராம், சபைக்காக தன் உயிரையே கொடுத்து ஒப்பு கொடுத்தாராம். கணவனே உன் மனைவிக்காக, உன் பிள்ளைக்காக, உன் குடும்பத்தை போஷிக்க, பராமரிக்க, பாதுகாக்க, அவனுக்கு முன்னுரிமை கொடுக்க உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், தியாகம் செலுத்த வேண்டும். என் தலைவனுக்கு உங்களுக்கு உழைச்சு கொட்ட வேண்டியதா இருக்குது அப்படி சொல்லி திட்டுறாங்க நிறைய ஆண்கள். நான் மட்டும்தான் சம்பாதிச்சு கொடுக்கணுமா, ஆண்கள் திட்டுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, நீ தான் போஷிக்கணும், நீ தான் பாதுகாக்கணும். ஏன்னா போன வாரத்தில் சொன்ன மாதிரி அஸ்திவாரம், ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அஸ்திவாரத்துக்கு மேல வீட்டை கட்டணும், பில்டிங் எழுப்பணும். பில்டிங் மேல அஸ்திவாரம் போடாத. இன்னைக்கு நாம் பெரியவனும் மேல உட்கார்ந்துட்டு இருக்காத, அஸ்திவாரமே நீ அடியில இருந்து எல்லாத்தையும் தாங்கணும். அதுக்காக உன்னை படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா சுமையும் மூளைக்கல்லா இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சமூகத்தில் வைக்கணும். அதுக்காக அவனை அஸ்திவாரமா படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உழைப்பாங்க, கஷ்டப்படுவாங்க. பாருங்க, நான் அடிக்கடி பிரசங்கத்தை குடும்ப குடுவையில கூட நான் பேசி இருக்கிறேன். ஒரு ஆண் பாருங்க, குடும்பத்துல ஒரு மேரேஜ், ஒரு நல்ல காரியம் பிள்ளைகளுக்கு நடக்குதுன்னா ஒரு தகப்ப என்ன செய்வான், நல்ல உடம்படுத்தி நல்ல மைனர் செயினை போட்டு கையில பிரேஸ்லெட்டை மாத்தி அப்படி இப்படி ஆடம்பரமா நிக்க மாட்டார். பாத்திருக்கீங்களா?
எந்த அம்மாவாவது எதையும் போடாம சொல்லுங்க, ரொம்ப ஒரு சாதாரண சேலையை கட்டிக்கிட்டு ரொம்ப பரிதாபமா பொண்ணுடைய பையனுடைய கல்யாணத்துல இருந்துக்கிறாங்களா? சொல்ல மாட்டேங்க, சொல்லுங்க. ஆனா ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, ஒரு சாதாரண ட்ரெஸ் மட்டும் போட்டுட்டு ஒரு துண்டை மட்டும் தோல்ல போட்டு சாதாரண அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருப்பாரு. எல்லாம் மும்மரமும் ஓடிட்டே இருப்பார். நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யார் பொண்ணுடைய அப்பா மாப்பிள்ளையுடைய அப்பான்னு கேட்க வேண்டிய அவசியமே எல்லா காரியத்தையும் தலையை எழுதுப்பட்டு ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல நிற்க மாட்டாரு, ஓடிக்கிட்டே இருப்பார். ரொம்ப சாதாரணமா இருப்பாரு. பட்டு வேட்டி சட்டை போட்டு ரொம்ப மங்களகரமா பயங்கரமா இருக்க மாட்டாரு. கண்டுகொள்ளப்படாதவர் போல இருப்பாரு. ஆனா எல்லா வேலையும் பொறுப்பு செஞ்சுட்டு அவர் ஓடிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பாரு. அப்ப நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் தான் தகப்பனா இருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு 10,000 ரூபாயில 20,000 ட்ரெஸ் கோட்டு சூட்டு இவர் வெறும் வேஷ்டி சட்டை 300 ரூபாயில போட்டுட்டு இருப்பாரு. நல்ல காரியங்கள்ல பாருங்க. ஏன் சுமையை தாங்குற சுமை தாங்கி ஒவ்வொரு ஆணும் அஸ்திபாரம் எல்லாவற்றையும் தாங்குகிற சுமை தாங்கிய அஸ்திபாரம் இருக்கிற மாதிரி ஒரு ஆண் நீ சுமை தாங்கியா இருக்க வேண்டும், தியாகம் சகிக்கிறவனா இருக்கணும். நீ 10,000 ரூபாயில சேலை வாங்கிட்டு நான் 15,000 போட்டு சுட்டு வாங்குவேன்னு சொல்றது நீ ஆண் கிடையாது. நீ ஒரு குடும்பத்துக்கு புருஷன், ஒரு குடும்பத்துக்கு தலைவனுக்கு தகுதி இல்லை. தியாகம் சகித்தார் இயேசுநாதர். பாவம் செய்த விழுந்து போன பாவிகளுக்காக உயிரே கொடுத்து தியாகம் செய்திருந்தார் இயேசுநாதர், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அப்படி தியாகம் சகிக்கிறாங்களா ஆண்கள்? குடும்ப தலைவர்களே தியாகம் சகிக்கிறீங்களா? அப்படி இருக்கீங்களா? அதுக்காக தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. தியாகம் செய்கிறவர்களாக, தியாகம் சகிக்கிறவர்களாக. பார்த்தா மூஞ்சி அப்படியே சோத்திரம் அப்படி சுருங்கி போய் கையெல்லாம் அப்படி காப்பு காய்ச்சி போய் அப்படியே ரொம்ப சோர்வா இருப்பாங்க. எல்லாத்தையும் ஓடி ஓடி செஞ்சுட்டு இருப்பாங்க. எந்த எதிர்பார்ப்பும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுதான் தகப்பன். தகப்பன் தன் பிள்ளைய தோளில சுமக்கிறது போல வேதம் சொல்லுது. ஒவ்வொரு தகப்பனும் சுமக்கிறவனாய் இருக்கணும். சுமக்காதவன் தகப்பன் இல்லை, சுமக்காதவன் கணவன் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சுமக்கும் சுமை தாங்கியே நீதான் தகப்பன், நீதான் குடும்ப தலைவன். சுமையை சுமக்க மாட்டாங்க. சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு சில ஆண்கள், ஒரு சில கணவர்கள் குடும்பத்தை சொல்லுவாங்க, இந்த வாரு இந்த மாசம் சம்பளம் இவ்வளவுதான், இந்த உன் கையில கொடுத்துட்டேன், இதை வச்சு நீ என்ன செய்வே எனக்கு தெரியாது, அது ஓம் பாடு அப்படின்றாங்க. என்ன செஞ்சிருவாங்க? ஓம் பாடு நீ தான் நடத்திக்கணும்பா. அல்லேலூயா. முதல்ல மனிதனுக்கு ஏன் ஆணை படைச்சாரு? முன்னுரிமை, ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுத்தார் அவனுக்கு. முதல்ல படைச்சவனுக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. எதற்கு? நீ உனக்குரிய உன் மனைவிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நீ முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நான் எப்படி உனக்கு முன்னுரிமை கொடுக்கிறனோ நீ உன்னுடைய முன்னுரிமையை உன் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி கற்றுக் கொடுத்தார். அதற்காகவே முதல்ல படைச்சார். அல்லேலூயா. இது இப்ப நீங்க இதை நல்லா கவனிச்சு பாருங்களேன். எந்த மீட்டிங்க்கு எங்க போனாலும் முதல்ல பிள்ளைகளும் பெண்களும் போய் சாப்பிடட்டும், அப்புறமா ஆண்கள் போய் மெதுவா சாப்பிடலாம் சொல்லுவாங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப நிறைய ஆண்களுக்கு வரும் பாரு கோபம். ஏன் நாங்க நாப்பல இழிச்சவாயங்களா? பெண்களும் அப்புறம் பிள்ளைகளும் முதலாவது சாப்பிட்டு இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே, இந்த கன்வென்ஷன் மீட்டிங் முடிஞ்ச உடனே, இந்த விசேஷ காரியங்கள் நடந்த உடனே என்ன செய்யுங்க? முதலாவது பெண்கள். எங்க பார்த்தாலும் பெண்கள் பெண்கள்ன்றாங்க. எனக்கு வயிறு எரியுது. எவன்டா இதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு டென்ஷன் தான் வரும்ல. பெண்களுக்கு வராது, எங்க போனா நமக்கு தானே ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அதனால என்ன செய்யறது? பாதி பிள்ளைங்களுக்கு முதல்ல ரொம்ப கூட்டம் கிரௌட் இருக்குது. அதனால முதல்ல பெண்களும் பிள்ளைகளும் போய் சாப்பிட்டுட்டோம், அப்புறம் ஆண்கள் அமைதி, அப்புறம் போய் நிதானமா பொறுமையா செஞ்சுக்கலாம். சாப்பிடலாம். ஏன்? எங்களுக்கும் வயிறு இருக்கு, எங்களுக்கும் பசிக்காதா, எங்களுக்கும் நேரம் ஆகலையா? ஆண்கள் ஒரு சிலர் கும்பிடுவாங்க, பத்திரிக்கையில ஒரு சிலர் குழுங்குவாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க? எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிரஷர் இருக்கு, எனக்கு அது இருக்கு, எனக்கு இது இருக்கு, எனக்கு அதெல்லாம் இருக்குது. அப்ப இப்ப இருந்துட்டு போட்ட இதுக்கு இப்ப என்ன செய்யணும்? அதனால முதல்ல எனக்கு என்ன செஞ்சிரு, சாப்பாட முதல்ல எங்களை அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா ஆணை படைச்சது நோக்கம் எல்லாத்துலயும் முதல்ல பெண்களுக்கும் அதுக்கப்புறம் குழந்தைகள் பிள்ளைகளுக்கும் என்ன செய்? ஒரு புருஷன், ஒரு தகப்பன் என்ன செய்யணும்? முன்னுரிமை கொடு, முதலிடம் கொடு, முக்கியத்துவம் கொடு. அல்லேலூயா.
அப்படி இல்லாத சுயநலவாதி இருக்கிறாங்க. தம் பிள்ளைகள் பார்க்க பார்க்க நல்லதா சாப்பிடுவாங்க, பிள்ளைகளுக்கு ஒண்ணு இருக்காது. பழைய சோறை போட்டு இவன் சுட சுட சாப்பிடுற ஆண்கள் இருக்கிறாங்க. சுயநலம் இல்ல. ஒவ்வொரு ஆண்களுக்கும் குடும்பம் இருக்கக்கூடாது. சுயநலமா இராத. முதலாவது உனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்கு முன்னுரிமை முதலுரிமையை கொடு, அப்புறம் உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு முன்னுரிமை முதலுரிமையை கொடு, அப்புறம் உன்னுடைய காரியங்களை பார்த்துக்கொள். அதான் முதலாவது நீ அன்பு குரு. முதலாவது தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இயேசுநாதர். எதை எதிர்பார்த்தாரா? நான் அவங்க உயிரை கொடுத்தா எங்களுக்கு செஞ்சு அவங்க திரும்பி செய்வாங்க இல்ல. எதிர்பார்ப்பு இல்லாத தெய்வீக அன்பு உடையவர்களாய் ஆண்கள் இருக்கும்படிக்காகவே முதலாவது படைத்து வைத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அப்புறம் என்ன ஆண்டவர் சோத்திரம், முதல்ல முன்னுரிமை முதல்ல படைச்சார். ஏன் முன்னுரிமை கொடுத்தார் அவனுக்கு? அடுத்த காரியம் என்னன்னா, ரெண்டாவது சோத்திரம் ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம். எபேசியர் 5வது அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை அடுத்த வருஷம் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்னாடி நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். முதல்ல முன்னுரிமை அன்பு கூறுறதுல எல்லா காரியங்களையும் பார்க்கறதுல என்ன செய்தார்? அதற்காக முதல்ல ஆணை படைச்சார். ஆணை படைச்சதுக்கு காரணம் என்ன? நீ உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு எல்லாத்துலயும் நீ முன்னுரிமை முதலுரிமை கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படிங்கிறதுக்காக உன்னை முதல்ல படைச்சேன்னு சொல்லி சொன்னார். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொறுப்பு. முதல்ல முன்னுரிமை முதல்ல படைச்சு முன்னுரிமை கொடுத்தவர். ரெண்டாவது பொறுப்பு கொடுத்தார். என்ன பொறுப்பு தெரியுமா? எதனால சுத்திகரித்தாராம்? கிறிஸ்து இயேசு சபையை எதனால சுத்திகரித்தாராம்? தம்முடைய வசனத்தினால். எதனாலங்க? வசனத்தினால் சுத்திகரித்தாராம். அல்லேலூயா. அப்ப மனைவி பலவீனமான பாண்டம்னு சொல்லி 1 பேதுருல வசனம் சொல்லிருக்கு. பலவீனம் உள்ளவள், குறை உள்ளவர் பெண். மனவாட்டியாக சபை இயேசுநாதருடைய மனவாட்டியே குறை உள்ளதா இருக்குது வேதம் சொல்லுது. குறை இருக்கும், கரை இருக்கும், திரை இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யணுமா? எது சுத்திகரிக்குது? இயேசுநாதர் சுத்திகரிக்கிறார். தம்முடைய வசனத்தினாலே கரை திரையெல்லாம் நீக்கிறாராம். மணவாளனாகிய இயேசுநாதர் என்ன செய்ய? மனவாட்டிய சபையை குறைகளை நீக்கிறாராம். நாம எடுத்தோம் மேரேஜ் சொல்லுவோம், உங்க அம்மா உங்க அப்பா இப்படி அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது கூட உனக்கு தெரியலையா? திட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? எடுத்தோன்னு பேச உங்க குடும்பத்துல ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லுங்க. இப்படிதான் சொல்ல கத்து கொடுத்தாங்களா? இப்படிதான் செய்ய கத்து கொடுத்தாங்களா? இப்படித்தான் வாழ கத்து கொடுத்தாங்களா? எதாவது சொல்லி கொடுத்தாங்க உனக்கு? அப்படி எடுத்தோடனே ஒரு புருஷன் மனைவியை பார்த்து திட்டுவா. அப்படி ஆமாவா இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, எபேசியர் அந்த 5வது 26-7 வாசிங்கல, புருஷன் தான் தன் மனைவியை தகுதி உள்ளவளாய் மாற்ற வேண்டுமா? அல்லேலூயா. ஆமே சோத்திரம். இந்த 1 பேதுருல 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்துடனே வேறொருடன் வாழ்ந்துனா இருக்குது. யாரோட வாழணுமா? பலவீனமான பாண்டம் உங்க மனைவி. நீங்க ஜெபங்களுக்கு தடை வராத யாரு கூட வாழணும்? எப்படி வாழணும்? விவேகத்துடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்கிற ஆனவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். அல்லேலூயா. இப்ப பலவீனமான பாண்டமா இருக்கிறாங்க, அவங்க கிட்ட விவேகத்தோட வாழுங்க. எப்படி இங்க எபேசியர் சொல்லப்படுது? இயேசுநாதர் சபையை வசனத்தினால தண்ணீரினால என்ன செய்தாராம்? சுத்திகரித்து கரை திரைகளெல்லாம் மாற்றினாராம். சபை மனவாட்டி ஒரு மனைவி தன்னைத்தானே சுத்தம் செய்து கொண்டு சரி செய்ய முடியாது. கணவரே நீ என்ன செய்ய?
உன் மனைவியை சரி செய். எதனால? வசனத்தை கொண்டு சரி செய். அல்லேலூயா. இப்ப அதுக்கு தான் ஆதாம்கிட்ட போய் இந்த ராமசூத்திரம் ஆதாம்கிட்ட போய் சொல்றாரு. அதுக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு புரியும்படியா சொல்ற 2வது அதிகாரத்துல ஆதியாகமம் 2வது அதிகாரத்தை பாருங்க, 15, 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தும் காக்கவும் வைத்தார். பாருங்க, ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்துக்கு யாரை கொண்டு வந்தாரு? ஆதாமை தான் கொண்டு வந்தாரு. ஆதாமுக்கு தான் அந்த தோட்டத்தை பத்தி எல்லாமே தெரியும். யாருக்கு தெரியும்? ஏவாளமாக்கு தெரியுமா? இன்னும் அந்த அம்மா வரல, இன்னும் அந்த அம்மா இல்லை. அந்த தோட்டத்தை குறிச்சு, அந்த வீட்டை குறிச்சு, அந்த குடும்பத்தை குறிச்சு, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களை குறிச்சு யாருக்கு தான் நல்லா தெரியும்? எங்க அம்மா, எங்க அப்பா, என் தம்பி, எங்க அண்ணன், என் அக்கா. யாருக்கு தெரியும்? உனக்கு தான் நல்லா தெரியும். நீ தான் யாருக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க அப்படி, இவங்க அப்படி, இவங்களை அப்படி அனுசரிச்சுக்கோ, அப்படி இருந்துக்கோ, அப்படி இருந்துக்கோ. அவங்க அப்படி கொஞ்சம் சிறு சிறு வெடு வெடுன்னு இருப்பாங்க. நீ கொஞ்சம் அமைதியா போங்க. கேரக்டர் அப்படித்தான். உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்காது. யாரு கற்றுக் கொடுக்கணும்? ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி யாரு கற்றுக் கொடுக்கணும்? இல்ல பொண்ணுடைய அம்மா வந்து, ஏம்மா இந்த மாமியார் இருக்காளே மாமியா, உன் மாமனார் இருக்கா அப்படி மாமனாரு, உன் நங்கையா இருக்கா அப்படியே நாத்தனா இருக்கா, அவங்கள சொல்லி கொடுப்பாங்க? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? என் வீட்டுல எங்க அம்மா எப்படி, எங்க அப்பா அப்படி, எங்க அக்கா அப்படி அப்படின்னு யாருக்கு தான் நல்லா தெரியும்? எனக்கு தான் நல்லா தெரியும். நான் என் மனைவிட்ட சொல்லணும், எங்க அப்பா இப்படி இருப்பாங்க, எங்க அம்மாவை இப்படி, எங்க அக்கா இப்படிங்க, எங்க குடும்பத்துல எப்படி இருக்கும். இது உனக்கு தெரியாதனால நீ எதையும் என்ன செஞ்சிடாத அப்படி சொல்லி அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லி அவங்களை என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். இது பொதுவா குடும்பத்துக்குள்ள காரியம். தோட்டத்தை குறிச்சு கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு ஆதாம்கிட்ட. அப்புறம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இது யாருக்கு சொன்னாரு? ஏவாளமா இருந்துச்சா? கட்டளைய பொறுப்பை யாருக்கிட்ட கொடுத்தாரு? ஆண்கிட்ட தான் கொடுத்தாரு, பெண்ணுகிட்ட என்ன செய்யல. ஆக பெண்ணிட்ட கொடுக்கலாம். பெண்ணு வந்து பொறுப்பு இல்லாதன்னு சொல்ல வரல. ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய திறமை, பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? ஆணுகிட்ட கொடுத்துட்டாரு. அப்போ ஒரு ஆண் என்ன செய்யணுமா? இப்போ ஏவாளுக்கு வந்து ஆண்டவர் சொல்லி கொடுக்கல, கர்த்தர் சொல்லல, இந்த பழத்தை சாப்பிட்டா செத்துருவ, சாகவே சாவ, எல்லாத்தையும் சாப்பிடு, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கல. யார் தான் சொல்லி கொடுக்கணும்? ஒரு ஆதாம் கணவன் தான் மனைவிக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அப்போ ஆவிக்குரிய குடும்பங்களே, தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவ மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. என் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுவா, என் மனைவி நல்லா பைபிள் படிப்பா, என் மனைவி உபவாசம் போடுவா, என் மனைவி ஒரு கூட்டம் விடாம அப்படியே ஜெபத்துக்கு போயிட்டு வருவா. அப்படி சொன்னா நீ தலைவனும் கிடையாது, நீ குடும்ப தலைவராக இருக்கிற தகுதியும் கிடையாது. நிறைய குடும்பத்தில் போய் கேளுங்களேன், என்ன பண்ணுறத பைபிள் படி, நான் படிக்க மாட்டேன், சுமாரா தான், ஆனா என் மனைவி சூப்பரா, நான் அதெல்லாம் கொஞ்சம் வராதுங்க, என் மனைவி சூப்பரா. சொல்லுங்க, சொல்ல முடியுங்க? எங்க நான் கொஞ்சம் அப்பதான் போவேன், ஆனா என் மனைவி விடாம போகும், சூப்பரா போகும். ஆண்டவர் காரியம், ஆலயத்துக்குரிய காரியம், ஆராதனை காரியம், ஆவிக்குரிய காரியம், எல்லா டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட? பெண்களிடம். ஒதுக்கி வச்சு நான் எல்லாத்தையும் சும்மா இருக்க. நீ தலைவர் கிடையாது, நீ தலை கிடையாது, நீ தலையா இருக்கிற தகுதி இல்லை, நீ குடும்பத்துக்கு தலைவனா இருக்க தகுதி கிடையாது. இங்க என்ன சொல்லுது? இயேசுநாதர் தான் வசனத்தை கொண்டு மனவாட்டியாகிய சபையை சுத்திகரிச்சாராம். அப்போ ஒரு ஆண், ஒரு குடும்ப தலைவன், ஒரு புருஷன், ஒரு கணவன், ஒரு தகப்பன் என்ன செய்யணும்னா தன்னுடைய மனைவிக்கு வேத வசனங்களை, சத்தியங்களை கற்றுக் கொடுத்து சீர்பொருந்த பண்ணணும். கோவப்பட்ட என்ன செய்யாது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு வசனம் இருக்குது, இந்த மாதிரி மனைவிட்டு சொல்லணும். அல்லையே சொல்லுங்களேன்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா சோத்திரம். இப்போ அவசரப்படுறாங்க, அவசரப்படாத. அது ஒரு சில வசனங்கள் இருக்கு, அந்த வசனத்தை சொல்லி என்ன அவசரப்படக்கூடாது. நம்ம சோத்திரம் அவசரத்துல என்ன துரிதமாய் வந்த காரியம் நில்லாது. வேத வசனம் சொல்லுது அவசரம் இல்லாம ஜெபிச்சு என்ன செய்வோம், சொல்லணும் வசனத்தை. குறைவாய் இருக்குதா, குறைவை பார்த்து உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்கப்படுவோம். ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் நிறைவாய் மாறி விடும். கடன் வாங்க மாட்டேன், அநேகருக்கு என்ன செய்வா, கடன் கொடுப்பாய். வசனம் சொல்லி இருக்குது, இந்த கடன்கள் எல்லாம் அடைக்கும்படி இயேசுநாதர் உதவி செய்யணும். வசனத்தை யாரும் சொல்லிக் கொடுக்கணும்? மனைவிக்கும் அப்புறம் பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி ஆதாம் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா சாகவே சாவோம், எல்லா பழங்களையும் சாப்பிடலாம், அப்புறம் என்ன பொறுப்பு, பண்படுத்தும் காக்கும் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. இந்த தோட்டத்துக்கு காரணகர்த்தா நம்ம தான், காவல் காக்க வேண்டியது நாம தான். பகலில் குளிர்ச்சியான வேலையில யார் வருவா, தேவன் வருவார், நம்மோடு பேசும்படி இடைவிடும்படிக்கு வருவார். இதெல்லாம் ஆதாமுக்கு சொல்லி இருப்பார். யார்? ஆதாம் ஏவாள்கிட்ட சொல்லி இருப்போம். ஆமாவா இல்லையா? அப்படிதான் சொல்லியிருப்பாரு. தேவன் சொல்லல, யாரும் சொல்லிக் கொடுக்கணுமா? ஆதாம் தான், கணவன் தான் சொல்லிக் கொடுக்கணுமா? பைபிளை ஒரு தடவை கூட முடிக்காம, பைபிளை குறிச்ச அறிவு இல்லாம, ஜெபம் பண்ண தெரியாம, உபவாசம் பண்ணாம, ஒழுங்கா ஆலயத்துக்கு வராம இருந்தா தலைவனா இருக்க தகுதியே இல்லை, இழந்து விட்டாய். உனக்கு ஒரு குடும்பம் இருக்கணும்னு அவசியமும் இல்லை. இப்போ ஆணை படைச்சதுக்கு நோக்கம் தெரியுதுங்களா? ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்னு தெரியுதா? இன்னைக்கு நீங்களும் நான் அப்படி இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா இன்னும் புருஷனாக மாறவில்லை, இன்னும் ஒரு தலைவனா இல்லை, இன்னும் குடும்பத்தில் ஒரு தகப்பனா நீ நானும் இல்லை. ஆண்களே நீங்கள் நானும் இல்லை. நாம் போதிச்சு கொடுக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முதல் பாஸ்டர், முதல் போதகன், முதல் டீச்சர் யாருன்னா ஒரு கணவன், ஒரு தகப்பன், ஒரு ஆண். 7 நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வாரீங்க, அது எத்தனை மணி நேரம் இருக்கிறீங்க? 2 மணி நேரம், 2.5 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், இல்ல பிரசங்கம் 1 மணி நேரம். வாரத்துல 7 நாள்ல, ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இருக்கு, 7 நாள்ல ஒரே 1 மணி நேரத்துல பாஸ்டர் பிரசங்கம் பண்றதை வச்சு மாறிடுவாங்களா? சரி ஆயிருமா? இப்ப பிள்ளைகளுக்கு எப்பா என்னப்பா கர்த்தர் சீயோன்ல இருந்து ஒன்னு ஆசீர்வதிப்பாரு, அது எங்கப்பா இருக்குது அப்படி கேட்டா, அது சீயோன்ல தான் இருக்குது. அந்த தான் நான் கேட்கிறேன், எங்க இருக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கம்முன்னு இருக்கு. ஒன்னும் சண்டை சில டீச்சர்கிட்ட கேளு, இல்ல நினைச்சி பாஸ்டர்கிட்ட கேளு, இல்ல உங்க அம்மாட்ட போய் கேளு. என்னை நீ தொந்தரவு பண்ண நானும் டென்ஷன்ல இருக்கிறேன் அப்படி. ஏன்னா இந்த ஆளுக்கு தெரியாது, இந்த ஆளுக்கு என்ன செய்யாது சொல்லுங்க. நம்பிக்கூடிய சிறைகளே அரணுக்கு திரும்புங்க அப்படி சொல்லி வச்ச வசனம் வந்துச்சுன்னா உடனே நம்மளால என்ன செய்யறது? சோத்திரம். நம்மால் என்ன செய்ய, உடனே நம்பிக்கூடிய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மைகளை தருவார், அது இன்றைக்கே தருவேன் அப்படி சொல்லி வசனங்களோ வாக்குத்தத்தங்களோ வந்துருச்சுன்னா அப்ப அது என்ன? நம்பிக்கையுடைய சிறைனா என்ன, அரண்னா என்ன, திருமணம் என்ன, ரெட்டிப்பான நன்மைனா என்னன்னு கேள்வி கேட்டா என்ன செய்யறது கிடையாது. தெரியல, அது பைபிள்ல இருக்கு, படிச்சுக்கோ, ஏன்ட்ட கேட்காத அப்படி சொல்லுவாங்க. ஏன் சொல்றோம் சொல்லுங்க? தெரியல. அப்போ பாருங்க, ஒரு வேடிக்கையான சம்பவம், சண்டேஸ் கிளாஸ் நடந்த ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஒரு சண்டேஸ் கிளாஸ் டீச்சர் வந்து ஞாயிறு பள்ளியில சண்டேஸ் கிளாஸ் வந்த ஒரு பையனை பார்த்து கேள்வி கேட்ட, எல்லாத்தையும் ஒரு கேள்வியா கேட்டு வந்தவர் திடீர்னு இந்த பையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அப்படியே அந்த சண்டேஸ் கிளாஸ் டீச்சர் கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, அவர் கேள்வி கேட்கும்போது கோழியாத்த கல்லால அடிச்சது யாருன்னு கேட்டார். அந்த சண்டேஸ் கிளாஸ் டீச்சர் என்ன கேட்டாரு? கோழியாத்த கல்லால அடிச்சது யாரு, நினைச்சு சொல்லு அப்படின்னாரா. அவன் எந்திரிச்சிட்டு, டீச்சர் நான் எல்லாம் கல்லால அடிக்கல டீச்சர், எந்த பேராட்டும் அடிச்சிருப்பான், அதை நான் பார்க்கவும் இல்லை டீச்சர், அதனால எனக்கெல்லாம் தெரியாடிச்சு, என்னை விட்டுருக்கடிச்சு, நான் அடிக்கலன்னு அழ ஆரம்பிச்சானா. நான் இவனை வேணா அடிச்சேனே தவிர அந்த ஆளை அடிச்சதே இல்லை அப்படின்னு அழுதானா. நல்லே சொல்லுங்களேன். இந்த டீச்சர் பார்த்து சரி அழாத உட்கார அப்படின்னு சொல்லி உட்கார சார். அந்த பேர் உட்காந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாராம். சரி எல்லாத்தையும் கேட்குமா, அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அப்படி கேட்டு என்ன செஞ்சாரா, என்னச்சு எந்திரி அப்படி சொல்லி எந்திரி அப்படின்னு எந்திரிச்சானா. சரி, எரிகோ மதுல, காம்பவுண்ட் சுவர் எரிகோ மதுல இடிச்சது யாரு அப்படி கேட்டா, டீச்சர் நான் இடிக்கல டீச்சர், எப்ப பார்த்தாலும் என்னையவே சொல்லிட்டு இருக்கிறேன், நான் இடிக்கல டீச்சர் அப்படின்னு அவன் சொன்னானா. அந்த எரிகோ மதுல நான் என்ன செய்யல, நான் இடிக்கல டீச்சர் அப்படின்னா.
நீ இடிக்கலையா? அப்ப யாரு இடிச்சேன்னு தான் கேட்டேன். நீ இடிச்ச நான் சொன்னேன்னா அவனை இல்ல இல்ல நான் இடிக்கவே இல்லை, யாரு இடிச்சான்னு எனக்கு தெரியாது அப்படின்னா சரிடா உங்க அம்மா போய் கூப்பிட்டு வாடா, முதல்ல போ சர்ச்சில் உங்க அம்மா கூப்பிட்டு வா. அப்படின்னா வேகமா போய் யாரை நடக்குது அவங்க போய் அம்மா டீச்சர் கூப்பிடாருமா. எதுக்கு நான் கூப்பிடாரு? ஏதோ சோரை இடிச்சாமனு சொல்லி என்னைய கேட்கிறாருமா. நான் இல்லம்மா, என்ன உன் பையன்ல நானு தெரியுமில்லன்னு கூப்பிட்டு போறான் வேகமா. வந்தனே நீங்க தான் இந்த பையனுடைய அம்மாவா? ஆமா டீச்சர். ஆமா. பண்ணி கேட்டாராம் உங்க பையன் எப்படி சொல்லிட்டு இருக்கிறான்? என்ன சொல்லிட்டான்? எரிகோ மதில இடிச்சது யாருன்னு கேட்டா நான் இடிக்கலன்னு சொல்றான். டீச்சர் ஆமா இப்ப நல்ல பையன் டீச்சர். அப்ப அந்த சேட்டெல்லாம் பண்ணுவான், ஆனா அந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ண மாட்டான். வீட்டுல வேணா ஏதோ சேட்டை வெளியில வந்து அவன் ரொம்ப பொட்டி பாம்பா அடைக்கிருப்பான், அவெல்லாம் இடிக்க மாட்டான் டீச்சர். நம்புங்க டீச்சர், என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியுமில்ல. நீங்க ஏன் சண்டே ஸ்கூல் டீச்சர் இப்படி கோவப்படுறீங்க? அவன் இடிக்கல அப்படின்னு இந்த அம்மாவை முறைச்சு பார்த்து உங்க வீட்டுக்கார வர சொல்லுங்க அப்படிச்சா. அப்போ உங்க அப்பா கூப்பிட்டு வாடா சர்ச்சில் இருக்குது அப்படின்னு. அவன் போய் உடனே வேகமா போய் அப்பா என்னடா பிரச்சனை? சண்டே ஸ்கூல் டீச்சர் எதுக்கு இங்கே வந்து சேட்டையை காமிச்சியா? அதெல்லாம் இல்லைப்பா நீ வேறு கம்முன்னு இருப்பான். இப்போ இந்த என்னடா ஆச்சு அப்படி வரும்போது கூப்பிட்டு வரும்போது சொல்லலாம் எப்பா நம்ம சண்டே கிளாஸ் டீச்சர் எரியோ மதுரை இடிச்சது யாருன்னு கேட்டார். நான் இடிக்கலன்னு சொன்னேன். அந்த டீச்சர் நம்பவே மாட்டுக்காரு. நான் இடிக்கலப்பா, நீயாச்சு நம்ப. நீ செஞ்சாலும் செஞ்சிருப்போம், உன்னை பற்றி தெரியும் எனக்கு. அம்மாவை கூப்பிட்டாங்க, அம்மாவும் சொல்லிச்சு நம்ப மாட்டேங்க. உங்க அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. என்ன கூப்பிட்டு வந்தா அந்த டீச்சர் எரிகோ மதுரை இடிச்சான ஏதோ சுவர் அடிச்சான்னு சொல்லி சொல்றீங்க. இடிச்சா பரவாயில்ல விடுங்க டீச்சர், புதுசா கட்டிக்கலாம். நான் வேணா எவ்வளவு செலவானா நினைச்சிக்கிறேன், காசை வேணா தந்துறேன், வாடா உன்னை வீட்டில் வச்சுக்கிறேன், பண்ணுவியாடா நீ வாடா அப்படி சொல்லிட்டு அந்த சொன்னாராம். இன்னைக்கு எப்படி இருக்குது குடும்பம்? எரிகோ மதில யார் அடிச்சது? கத்தர் அடிச்சாரு. எப்போ அடிச்சாரு? 3500 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சாரு. யாரு இடிச்சா எப்படி இடிச்சாரு? பிள்ளைகிட்ட கேள்வி கேட்டா அந்த பிள்ளை எஞ்சி நான் இடிக்கலன்னா எப்படி இருக்குது பாருங்க, விளங்கிரும். சோத்திரம். சரி பிள்ளைக்கு தான் தெரியலனா அம்மாவுக்கும் தெரியல, அப்பாவுக்கும் தெரியல. என்ன தெரியுது? மொத்தத்துல குடும்பமே பைபிள சர்ச்சுக்கு மட்டும் கிறிஸ்தவங்க சர்ச்சுக்கு போனா எதோட வரணும்? பைபிளோட வரணும். இல்லைன்னா அந்த பாசி வேலை இல்லாம திட்டுவார். எங்க கையில பைபிள் கை தூக்கும் பாரு, கேள்வி மேல கேள்வி ஏற்றுவார். அதுக்காக என்னத்தை கொண்டு வந்திருக்கிறோம்? பைபிளை கொண்டு வந்து அப்ப உள்ள விரிச்சு படிச்சதே இல்லை. இப்ப இந்த பிள்ளைங்க எப்படி இருக்கிறோம் சொல்லுங்க? வாரத்துல 5 நாள் 6 நாள் வரைக்கும் என்ன சார் ஸ்கூலுக்கு போவாங்க. காலையில போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் படிக்கிறான். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்யறான்? வாரத்துல 6 நாளும் போய் படிக்கிறான். இது 10வது ஸ்பெஷல். சாயங்காலம் போவான், காலையில போவான், விட்டா நடுராத்திரி கூட போய் படிக்க விட்டுருவாங்க. ஆமாவா இல்லையா? வேற பகல் முழுக்க ஸ்கூல்ல போய் படிப்பான். வேற வீட்டுக்கு வந்தா சொல்லுடா 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 அப்படி சொல்லி என்ன செய்யறது? 10வது வரைக்கும் யார் சொல்லி கொடுக்கறது? வீட்டுல அம்மாவும் சொல்லிக் கொடுப்பாங்க, அப்பாவும் சொல்லிக் கொடுப்பாங்க. பள்ளிக்கூடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, டியூஷனை சொல்லிக் கொடுக்குறாங்க, வீட்டுல சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா பைபிள எங்க சொல்லிக் கொடுக்கல? வீட்டுல சொல்லிக் கொடுக்கறது இல்லை. இங்க பாருங்க, வாரம் சர்ச்சுக்கு வரோம், நாங்க ஏதோ காசு போடுறோம், காணிக்க போறோம், ஏதோ கொடுத்துட்டு போறோம். எதுக்கு? வாரத்துல ஒரு நாள் பையன் வருவான், என் மனைவி வருவா, நான் வருவேன், எதையாவது ஒன்று சொல்லிக் கொடுங்க, அப்படித்தான். அதுக்காகத்தான். ஆனா இங்க சொல்லிட்டாரு, ஆதாமே நான் சொல்லி தர மாட்டேன், உன் மனைவிக்கு, உன் பிள்ளைக்கு, உன் சந்ததிக்கு முதல்ல நீ தான் சொல்லி தரணும். வசனத்தை, சத்தியத்தை செய்யாத பிரசங்கம் வசனம் என்ன சொல்ற அதை நீ சொல்லிக் கொடு. அல்லேலூயா. தெரியாதத என்ன செய்யணும்னா சபையில வந்து கற்றுக்கிறீங்க. அதை வீட்டுல போய் கணவன் நல்ல விளக்கி விவரமா இன்னும் தெளிவாய் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு கற்றுக் கொடுக்கணும். குறை இருக்கும், அதை சரி செய்யணும். வசனம் தான் குறைவுகளை நிறைவாக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஒரு ஆண் பொறுப்பு என்ன? வசனத்தை போதிக்கிறவனாய் கற்றுக் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனைவிக்கு ஒரு சில நேரம் பயம் வரும், திகில் வரும், கலக்க வரும். நாளைக்கு காசு இல்ல, பணம் இல்ல, பொருள் இல்ல, நாளைக்கு சமையல் என்ன பண்றது, இன்னைக்கு நைட்டுக்கு என்ன சமையல் பண்றது யார் பயந்துட்டு இருப்பா? வீட்டுக்கார பயப்படுவா. அப்படி வீட்டுக்காரருக்கு டப்பாயில் என்ன இருக்கு, அரிசி இருக்கா, பருப்பு இருக்குதா, காய்கறி இருக்குதா, மசாலா இருக்கு, எதுவுமே தெரியாது. நேரத்துக்கு சோறு இருக்கான்னு மட்டும் கேட்க தெரியும். அவ்வளவுதானே? அதுவும் பார்க்க மாட்டா. அப்படி நேரத்துக்கு பசிக்குது, டைம் ஆச்சு, எனக்கு சோறு இருக்கா, எனக்கு குழம்பு இருக்குதா, எனக்கு டிஃபன் இருக்குதா, எனக்கு லஞ்ச் இருக்கா, டின்னர் இருக்கான்னு கேட்க மட்டும் தான் தெரியும். ஆண்களுக்கு அரிசி, பருப்பு, காய்கறி, பொருள் அது இருக்குது, இது இருக்கு, இருக்குதா இல்லையான்னு ஒவ்வொரு நாளும் பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறது யாரு? பெண்கள். அல்லேலூயா. அப்ப பயத்தோடு கலக்கத்தோடு இருக்கிறவங்களை பார்த்து கணவன் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே.
வசனம் சொல்லுது. அவற்றை நம்ம நம்புவோம், ஜெபம் பண்ணுவோம், குறைவை இயேசுநாதர் நிறைவாக்குவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார்னு யாரு மத பிரசங்கம் பண்ணணும்? யாரு போதிக்கணும்? ஒரு ஆண், ஒரு புருஷன், ஒரு குடும்ப தலைவன், ஒரு பெற்றோர் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும். இது இல்லாதனால்தான் பெண்கள் என்ன செய்றாங்க? சிறப்பு கூட்டம், உபவாச கூட்டம், ஆயத்த கூட்டம், எழுப்புதல் கூட்டம், ஆசீர்வாத கூட்டம், தீர்க்கதரிசன கூட்டம், விடுதலை கூட்டம், வெற்றி வாழ்வு கூட்டம், எல்லா கூட்டத்துக்கும் பெண்கள் பைபிளை தூக்கிட்டு ஓடுறாங்களா ஓடலையா? வீட்டுல ஏன் ஓடுறாங்க? எங்க இருந்து வசனம் வரணும், எங்க இருந்து ஆறுதல் வார்த்தை வரணும், எங்க இருந்து சத்தியம் வரணும், எங்க இருந்து தீர்க்கதரிசன வார்த்தை வரணும், ஆற்றுகிற தேற்றுகிற பலப்படுத்துகிற வார்த்தை எங்க இருந்து வரணும்? ஒரு ஆண் கிட்ட இருந்து, ஒரு கணவன் கிட்ட இருந்து, ஒரு புருஷன் கிட்ட இருந்து வரணும். அது வராததுனால எங்கேயோ தேடி அலையிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் போதகன், முதல் டீச்சர், முதல்ல வழி நடத்துறது யாருன்னா ஒரு குடும்பத்துக்கு யாருன்னா ஒரு கணவன், ஒரு ஆண், ஒரு தகப்பன். அல்லேலூயா. ஒரு சில தவறான காரியங்களை சொல்றவங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா என்ன ஆச்சு? அந்த மனைவி போயிட்டா என்ன ஆகும்? தவறானவைகளை சொல்லி தவறானவையில குடும்பத்தை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாத்துக்கும் காரணகர்த்தா, குடும்பத்துல பிரச்சனை பிரிவினை வர்றது காரணம் யாரு? நான். சர்ச்சுக்கு வர்றதுல முதல்ல நான், செபிக்கிறதுல முதல்ல நான், போதிக்கிறதுல கற்றுக் கொடுக்கறது நான். இது வரைக்கும் அப்படி இல்லைன்னா இனிமே ஆண்கள் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாத்துலயும் ரோல் மாடலாய், முன்மாதிரியாய் வாழவும் செய்யணும், வாழ வைக்கவும் செய்யணும். அதுதான் ஒரு ஆணுடைய கடமை. அதுக்காகத்தான் முதல்ல ஆணை படைச்சாரு. முதல்ல பெண்ணை படைச்சிருந்தாரா, பெண் எடுத்தா எல்லாத்தையும் சொல்லி இதை செய்யணும் அப்படி செய்யணும் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆணை ஏன் முதல்ல படைச்சாரு? குடும்பத்தை நடத்துகிற, குடும்பத்தை தாங்குகிற, குடும்பத்தை கற்றுக் கொடுக்கிற, போதிக்கிற தலைவனாய் நீ முதல்ல இரு. அப்பதான் அவன் குடும்பம் என்ன செய்யும்? நல்லபடியா இருக்கும். இதுல ஒரு ஆண் சரியா இல்லைன்னா, ஒரு கணவன் சரியா இல்லைன்னா மனைவி சரியா இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆறுதலுக்காக, அன்புக்காக, உற்சாகப்படுத்துற வார்த்தைக்காக யார்கிட்ட தேடி போக இருக்கு? சபையை தேடி போகின்றிருக்கு, அங்க வார்த்தைகளை தேடி போகின்றிருக்கு, நிறைய கூட்டங்களை தேடி போகின்றிருக்கு. ஏன் உங்ககிட்ட வந்து உட்காரதில்லை? நீங்க பேசும்பொழுதே தேற்றுகிற, வாழ வைக்கிற, உருவாக்குகிற வார்த்தையை பேசுறது கிடையாது. கணவன் மனைவிட்ட, பிள்ளைகிட்ட வந்து என் பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாட்ட வந்து நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாத பார்த்துருக்கேன். ஏன்? உருவாக்குற, உற்சாகப்படுத்துற நல்ல வார்த்தையை பேச மாட்டீங்க, சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. உபாகமம் 6வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, நீ படுத்திருக்கும் போதும், நீ எழுந்திருக்கும் போதும், நீ நடக்கும் பொழுதும், நீ வீட்டுல உட்கார்ந்திருக்கும் போதும், வெளியில பிரயாணப்பட்டு போகும் போதும், நீ படுத்திருந்தாலும் எந்திரிச்சிருந்தாலும் உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடு, உன் மனைவிக்கு பைபிளை சொல்லிக் கொடு, வசனத்தை சொல்லிக் கொடு. நானே உன் பரியாரிய கர்த்தனா, இயேசுநாதர் விடுதலை தருவார், சுகத்தை கொடுப்பாரு, கடன் அடைப்பாரு, கஷ்டத்தை மாத்துவாரு, நாம நல்லா இருப்போம்னு ஒவ்வொரு ஆணும் சொல்லணும். குடும்பத்துல மனைவி பிள்ளைகளை பார்த்து, இந்த மாசம் எப்படியோ குடும்பத்தை ஓட்டிட்டோம், அடுத்த மாசம் ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய ஆண்கள். இந்த மாசம் மாதிரி, இந்த வாரம் மாதிரி அடுத்த வாரம் இருக்குமான்னு தெரியலன்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். குடும்பத்தை உடைச்சுக்கிட்டு இருக்கிறோம், சின்னாபின்னம் ஆக்கிட்டு இருக்கிறோம், குடும்பத்தில் உள்ளவங்களை நம்பிக்கை இல்லாதவங்களா மாத்திட்டு இருக்கோம், பயமும் திகிலும் வர வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி அல்ல. விசுவாசம் உள்ள வார்த்தை, பக்தி வைராத்தியை உண்டாக்குகிற வசனத்தை, வார்த்தையை கணவன் தான் குடும்பத்துல போதிக்கணும் முதல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி தெரியாதத சபையில வந்து கற்றுக்கொள்ளணும் ஒரு ஆண். அப்படி தெரியாதத வீட்டு ஜெபத்துக்கு, குடும்பத்துல அவன் பாஸ்டர் ஊழியக்காரர் வரும்போது கணவன் என்ன செய்யணும்? கேட்கணும். பைபிளை பத்தி தெரிஞ்சாதானே கேள்வி கேட்போம், தெரியலன்னா என்னத்த கேட்போம்? கேட்கணும், படிக்கணும், வாசிக்கணும், கேட்கணும். பாஸ்டர் இந்த மாதிரி என்ன சொல்லுது, இந்த மாதிரி என்ன சொல்லுது, கேட்டு கற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் போதிக்கிற நல்ல முன்மாதிரியா மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. அவன் அப்படிப்பட்ட ஆணைத்தான், அப்படிப்பட்ட புருஷனைத்தான், அப்படிப்பட்ட குடும்ப தலைவனைத்தான், அப்படிப்பட்ட தகப்பனா இருக்கிறவன் தான் ஆண்களை முதலாவது படைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது தெரியாதனால குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. சோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது முன்னுரிமை கொடுத்தார். ஏன் முதலாவது படைத்தார் ஆணை? ரெண்டாவது ஏன் அவன் கையில பொறுப்பு கொடுத்தாரு? ஏன் ஏவாள் கையில கொடுக்கல? பெண்கள் கையில ஏன் கொடுக்கல? ஆண் கையில ஏன் கொடுத்தார்? பழத்தை சாப்பிட்ட உடனே வசனம் சொல்லுது, பொறுப்பு யார்கிட்ட கொடுத்தாச்சு? ஆதாம்கிட்ட கொடுத்தாச்சு. ஆதாம் என்ன சொல்றான்? பழத்தை நான் சாப்பிடல, முதல்ல நீர் கொடுத்த பெண்ணு தான் என்ன செஞ்சிச்சு? தேவனே கர்த்தாவே, நீங்க தந்த பெண்ணு தான் அந்த பழத்தை முதல் சாப்பிட்டு எனக்கு குடிச்சு அப்புறம் நான் சாப்பிட்டேன்னு குற்றம் சாட்டினா, ஆனா ஆண்டவர் அதை ஏத்துக்கிறல. ஒரே மனுஷனாலே உலகத்தில் பாவம் வந்துச்சுன்னு வசனம் சொல்லுது.
ஒரே மனுஷின்னு சொல்லல, ரோமர்ல வசனம் சொல்லுது ஒரே மனுஷனாலதான், ஆதாமாலதான் இந்த உலகத்துக்குள்ளே பாவமும் மரணமும் வந்துச்சுன்னு சொல்லுது. பொறுப்பு நீதான். உன் மனைவி சாப்பிட்டாலும் பிள்ளை அதெல்லாம் எனக்கு கிடையாது. பொறுப்பு உன் கையில கொடுத்தேன். பிள்ளைகளை மனைவி நடத்த வேண்டியது ஓம் பொறுப்பு, தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. உன் கையில ஒப்படைச்சிட்டா நான் உன்கிட்ட தான் கேட்பேன். அதனால ஆதாமே ஒன்னாலதான் இந்த பாவம் பூமிக்குள்ள வந்துச்சு, ஒன்னாலதான் மரணம் வந்துச்சு. இன்னைக்கு அந்த ஏவாள் பாட்டி சாப்பிடாம இருந்தா எனக்கு இந்த பிரச்சனையில ஒவ்வொரு ஆண்களும் புலம்புவீங்க. உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஆதாம் சரியில்லை, பொறுப்புல தவறுனா முழு மலக்குடமா அழிஞ்சு போச்சு, பாவத்துல விழுந்துருச்சு. அப்படித்தான் பைபிளே சொல்லுது. ஒரு ஆணி நிமித்தம் மரணமும் பாவமும் உலகத்துக்குள்ள வந்துருச்சான். பொறுப்புள்ள ஒவ்வொரு ஆணே ஏசுநாதர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பாரு, உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பாரு. என் குடும்பத்தை பற்றி ஏன்ட்டு தான் கேட்பாரு. மனைவி பிள்ளைகிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி யார்கிட்ட கேட்பாரு? ஒவ்வொரு ஆண்கள்ட்டையும் கணவர்கிட்டையும் தகப்பன்ட்டு தான் கேட்பாரு. அல்லேலூயா. இது ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளுங்க. வீட்டிலவே உட்காந்து மறுபடியும் இந்த பிரசங்கத்தை என்ன செய்யுங்க, தியானிங்க, யோசிங்க. நான் அப்படி இருக்கிறேன்னா, அப்படி இல்லைன்னா இன்னும் நான் ஒரு புருஷனா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, இனிமே என்னை தகுதிப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. கேட்ட இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்பி ஒவ்வொருத்தரையும் புருஷர்களாய், தலைவர்களாய், தகப்பன்களாய் எழும்ப செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே சோத்திரம். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமே சோத்திரம்.